ஹலோ கைஸ், வெல்கம் டு எஸ்கே அனிமீஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பொருட்டோ சீரிஸோடைய டைம் ஸ்கிப்பை ஆரம்பிக்கலான் இருக்கோம். டைம் ஸ்கிப்னா நீங்கள் தொன்னே டைம் ஸ்கிப் பண்ணீங்கன்னா கதை புரியாது. அதனால் பொருட்டோ சீரிஸில் அனிமையில் விட்ட மிச்ச சாப்டர்ஸை அனிமேஷன் பண்ணாத விட்ட அந்த சாப்டர்லேருந்து அப்படி நம்ம கண்டினியூ பண்ணிட்டு போகலாம். ஏன்னா உங்களுக்கு கதை புரியணும்ல. நருட்டோ இனாட்டாவும் எங்கே போனாங்க, நம்ம பொருட்டோ ஏன் ஊரை விட்டு வெளியே போனா, அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரியாத போய்டுன்ற காரணத்தினால நம்ம எபிசோட்ஸை இதுலேருந்தே கண்டினியூ பண்ணுவோம். இந்த வீடியோக்கு 100 லைக்ஸ் டார்கெட் வச்சிருக்கோம். அந்த டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணி அடுத்த எபிசோட் சீக்கிரமாக போடலாம். போன சாப்டர்ல சிக்கமாரோ டெல்டா ஒன்னா சேர்ந்து கோடை அடிக்க பார்க்க, கோடை அங்கேருந்து கிளாமார்க் யூஸ் பண்ணி தப்பிக்க பார்க்க, அப்போ அந்த கிளாமார்க்லேருந்து நம்ம எய்டா வெளியே வந்ததை பார்த்து எல்லாரும் ஷாக்காகி நிற்கிறதோட ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிச்சிருப்பாங்க. அதனால இப்போ நம்ம அதுலேருந்து கண்டினியூ பண்ணுவோம். இந்த சாப்டர்ல நம்ம அம்மாடோ எய்டாவ கிட்ட நீ 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 எப்படி உயிரோட இருக்க, உனதான் டிஸ்ட்ராய் பண்ண சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லி அம்மாடா கேட்க, அதுக்கு நம்ம எய்டாவோ நீ இன்னும் மாறவே இல்லை அம்மாடோ, உன்னோட ஸ்டூபிட் ரியாக்ஷனை பார்க்கறதுக்கு எனக்கு இப்போ டைம் இல்லை அப்படின்னு நம்ம எய்டா பேசிக்கிட்டு இருக்க நம்ம அம்மாடோ இதெல்லாம் கேட்டு அப்படியே பயத்துல நடுங்குறான். நம்ம ஷிக்கமாருவோ என்ன இவளை பார்த்து நம்ம அம்மாடோ இப்படி நடுங்குறான் அப்படின்னு சொல்லி ஷிக்கமாரு ஷாக் ஆகி பார்க்க, ஒருவேளை இப்போ பெரிய ட்ரெட்டா இருப்பாளோ அப்படின்னு சொல்லி நம்ம ஷிக்கமாரு பயந்து நிற்க, நம்ம டெல்டாவை காட்டுறாங்க. நம்ம டெல்டா போன சாப்டர்ல கோடை அப்படியே அவளுடைய பிரான்ச்சஸ் யூஸ் பண்ணி பிடிச்சிருப்பாள் அப்படியே காட்டுறாங்க. பிரான்ச்சஸ்னா ஒன்றும் இல்லை, நம்ம கவாக்கி கையிலேருந்து அப்படியே ஒரு சண்டை போடும்போது ஒரு பவர் ரீச் ஆகுதுல்ல, எப்படி ரிலீஸ் ஆகுமோ அதே மாதிரி நம்ம டெல்டா கால்லேருந்து அதை யூஸ் பண்ணி சண்டை போடுவா. அந்த பவர்ஸை யூஸ் பண்ணி நம்ம டெல்டா கோடை பிடிச்சி வச்சுட்டு இருக்கும்போது அப்போ நம்ம டெல்டா நீ யார் என்னன்னு தெரியல, நீ கோடு கூட இருக்கிறதுனால கண்டிப்பா நீ எனிமையா தான் இருப்ப அப்படின்னு சொல்லி தாக்க போக, இப்படி ஃபுல் ஃபோர்ஸ்ல எய்ட அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அப்ப நம்ம டெல்டா அதை எந்த ஒரு இதுவுமே இல்லாத ரெண்டே விரல அழகா தடுக்கிறா. இதை பார்த்து அந்த ரூம்ல இருந்து எல்லாருமே செம ஷாக்காய் நின்று பார்த்துட்டு இருக்க. ஏன்னா டெல்டாவுடைய நார்மலான கிக்கே கோடு தாங்க முடியாத பயங்கரமா போய் பறந்து போய் வீழும்போது டெல்டா ஃபுல் பவரை போட்டு அட்டாக் பண்ணும்போது அது அப்படியே ரெண்டு விரல்ல அசால்ட்டா தடுக்கிறாளே அப்படின்னு பாக்குறாங்க. நம்ம எய்ட டெல்டாவுடைய காலை பிடிச்சி அவளுடைய பிரான்ச்சஸையும் கட்டுப்படுத்த அப்படி கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஷிக்கமாரோவையும் கோடையும் பார்த்து அந்த பிரான்ச்சஸ் குத்த போக, ஷிக்கமாரோ என்னடி பண்ண டெல்டா அப்படின்னு சொல்லி கத்த, அதுக்கு நம்ம டெல்டா அதுதான் எனக்கும் புரியல, என்னப்போ பண்றா இவ, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்ல, டக்குன்னு நம்ம ஷிக்கமாரோ பேக்கப்புக்கு ஆளை கூப்பிடுறான். ஷிக்கமாரோ ஈனோ கிட்ட டக்குன்னு யாருன்னா ஒருத்தர பேக்கப்புக்கு வர சொல்ல அப்படின்னு சொல்லி ஷிக்கமாரோ சொல்ல, அப்படியே அங்கிருந்து கட் பண்ணி பொருட்டோ சாஸ்கே பேசத்தை காட்டுறாங்க. அப்ப நம்ம சாஸ்கே பொருட்டோ கிட்ட என்ன மன்னிச்சிடு, டீச்சரா மோமோஷிக்கியோடைய ரேம்பேஜை நான் தான் தடுத்திருக்கணும், உனக்கு தேவைப்படும் போது நான் அந்த இடத்துல இல்லாததுனால கவாக்கி மோமோஷிக்கியோடைய ரேம்பேஜை தடுக்க வேண்டியதா போயிடுச்சு. இந்த வில்லேஜ் என்னைய மட்டும் லாஸ்ட் வரைக்கும் ஏட் பண்ணாலே போதும், மற்ற யாரையுமே இந்த வில்லேஜ் ஏட் பண்ணக்கூடாது, அதை நான் எப்பவுமே நடக்கவும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு நம்ம பொருட்டோ கவாக்கி தான் எனக்கு ஒன்னான்றது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா அப்படின்னு கேட்க, அதுக்கு சாஸ்கேவோ இது ஒரு சில பேருக்கு தான் தெரியும், அவங்க எல்லாருமே கவாக்கியை ஊரை விட்டு அனுப்புறத பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம பொருட்டோவோ நான் தான் கவாக்கியை கொல்ல சொல்லி சொன்னேன், நான் சொன்னதுனால தான் அவன் செஞ்சான், கவாக்கி மேல எந்த ஒரு தப்புமே கிடையாது அப்படின்னு சொல்ல, நீ என்ன சொன்னாலும் சரி அவன் கொன்னது ஒரு ஒக்காகியோடைய சன்னை, அவங்க கொடுக்குற பனிஷ்மெண்ட்ல இருந்து நம்மளால அதை தடுக்கவே முடியாது, அவனை காப்பாத்துறது கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னு நம்ம சாஸ்கே சொல்ல, இது தப்பு இல்லையா, நான் இன்னும் உயிரோட தானே இருக்கேன், அப்ப எப்படி கவாக்கி பனிஷ்மெண்ட் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த சண்டையில அப்பத்து சூழ்நிலையில கவாக்கியை தவிர வேற யாராலையும் தடுத்திருக்கவே முடியாது அப்படின்னு பொருட்டோ சொல்ல, அந்த ஒரே காரணத்துக்காக தான் கவாக்கி கிட்ட நான் என்னுடைய ரெக்வஸ்ட்டை வச்சேன், அது மட்டும் இல்லாத கவாக்கி என்னுடைய பிரதரா தான் நினைக்கிறேன், அவனும் என்ன அப்படிதான் நினைக்கிறான் அப்படின்னு பொருட்டோ சொல்ல, பிரதர்ஸா அப்படின்னு சொல்லி சாஸ்கே சொல்ல, அதான் பொருட்டோக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது, இந்தாங்க மாஸ்டர் உங்களுடைய எக் பேண்ட், இது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு, தேங்க்ஸ் அப்படின்னு பொருட்டோ சொல்ல, இந்த எக் பேண்ட் எனக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா அது என்னுடைய கிஃப்டா நீயே வச்சுக்க அப்படின்னு சொல்லி நம்ம சாஸ்கே சொல்ல, அதுக்கு நம்ம பொருட்டோ இது உங்களுக்கு முக்கியமான பொருள் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்கே பார்த்து கேட்க, இஸ்பைன் இதை நீயே வச்சுக்க அப்படின்னு சொல்லி நம்ம பொருட்டோ பார்த்து சாஸ்கே சொல்றான். இதை சொல்லி முடிச்ச பொருட்டோ அப்படியே சந்தோஷத்துல தைக்கான்னு குதிச்சுக்கிட்டு இருக்க, தேங்க்ஸ் ஓல்டு மேன், இந்த எக் பேண்ட் என்னுடைய பொக்கிஷமா வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு பொருட்டோ சொல்றான். இதையெல்லாம் பார்த்த சாஸ்கே இதுக்கு மேல உனக்கு எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் அதை நான் தான் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறான். அப்படியே அங்கேருந்து எழுத்த பில்டிங்ல இருந்து நம்ம சாரடா மிஸ்டிக்கையும் காட்டுறாங்க. அப்ப நம்ம மிஸ்டிக்கு அந்த சண்டையில ஏதாவது தப்பு நடந்திருந்தா அந்த இடத்துல பொருட்டோ இறந்து போயிருக்க வாய்ப்பு இருக்கு, அதை நினைச்சு மாஸ்டர் சாஸ்கே எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இது அவருக்கு மட்டும் இல்ல எனக்குமே அப்படியே தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன், பொருட்டோ சாகிற சுச்சுவேஷன்ல அவனுக்கு ஹெல்ப் பண்ண நான் அங்க இல்லையே அப்படின்றது எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்லி மிச்சிக்கு சொல்ல, இப்போ நம்ம சாரடா மிச்சிக்கியை பாவமாக பார்க்குறா. இப்போ மிச்சிக்கு நம்ம சாரடா என்னுடைய கஷ்டத்தை உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம சாரடா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை மிச்சிக்கி அப்படின்னு சொல்ல, இன்ஃபேக்ட் நானுமே இன்னும் அந்த ஷாக்லேருந்து வெளியே வரல அப்படின்னு சொல்கிறா. இப்போதைக்கு பொருட்டோ உயிரோட இருக்கான்றதே எனக்கு ஒரு பெரிய ரிலீஃபா இருக்கு, அங்க நடந்ததை பார்த்தா எனக்கு ஒரே கோவமா வருது, ஆனா பட் அதுக்கு பொருட்டோ காரணமா இல்ல, பொருட்டோ இப்பயுமே நம்மளை நம்பியே இருக்க மாட்டான், எனக்குமே பொருட்டோக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஆசை தான், ஆக்சுவலி நினைச்சு நானே ஒரு சில டைம் கோவப்படுறேன் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறா. அப்போ உனக்கு பொருட்டோவை பிடிக்குமா அப்படின்னு சொல்லி மெச்சிக்கி கேட்க, யாரு பொருட்டோவா, பொருட்டோவெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு சாரடா சொல்றா.
உனக்கு எங்கேருந்து தான் இந்த மாதிரி கோளாறான கேள்வியெல்லாம் வருதோ அப்படின்னு சொல்லிட்டு சாரடா சொல்ல, அப்போ உடனே மிச்சிக்கு அப்போ உனக்கு பொருட்டோ பிடிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்போ நம்ம சாரடா இந்த கான்வர்சேஷன்றது பொருட்டோ எனக்கு பிடிக்குமா பிடிக்காதான்றது இல்லை, நம்ம ஒரு சீரியஸான கான்வர்சேஷன்ல இருந்தோம், நீ தேவையில்லாத டாப்பிக்கை மாத்துற அப்படின்னு சொல்லி கத்த. அதுக்கு நம்ம மிச்சிக்கு பொருட்டோ மேல உனக்கு இருக்கிற ட்ரூ ஃபீலிங்கை தெரிஞ்சுக்கலாம்னு நினைச்சேன், சரி ரைட்டு விடு அப்படின்னு சொல்ல. அதுக்கு நம்ம சாரடாவோ அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்ல. அதுக்கு நம்ம மிச்சிக்கியோ பொருட்டோவை பத்தி பேசினா மட்டும் மூஞ்சி 100 வாட்ஸ் பல்பு மாதிரி ஆயிடுது அப்படின்னு சொல்லி மிச்சிக்கு சொல்ல. அப்ப சாரடா நான் எங்க அப்பாவை பாரு நான் இருக்கேன்றதையே மறந்துட்டா அப்படின்னு சொல்ல. அப்ப மிச்சிக்கியோ நம்ம இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக ஆகணும், ஏன்னா வருங்காலத்தில் இதோட பவர்ஃபுல்லான ஒரு சிசுக்கி வந்து அட்டாக் பண்ணா நம்ம தான் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்ல. கரெக்டு தான், நான் அப்படி தடுக்க முடியலை அப்படின்னும் போது அப்போ நான் ஒரு ஒக்காகி ஆகிறதுக்கே தகுதி இல்லாதவ, அதனால நான் அந்த அளவுக்கு பவர்ஃபுல் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம சாரடா சொல்ல. அப்படியே கட் பண்ணி நம்ம கவாக்கியை காட்டுறாங்க. இவ்வளோ நாளாக அன்கான்ஷியஸாக இருந்த நம்ம கவாக்கி ஒரு வழியை ஏந்துக்கிட்டான். அவன் முழிச்சு பார்த்த அடுத்த செகண்டே அவனுக்கு நேராக நருட்டோ உக்காஞ்சிக்கிட்டு இருக்க. நருட்டோ கவாக்கியை பார்த்து, என்ன தூங்கினியா கவாக்கி, உன்னை பார்த்தா எனக்கு பழைய ஞாபகம்லாம் வருது உன்னை இந்த சூழ்நிலையில் பார்க்கும்போது அப்படின்னு சொல்ல. அதுக்கு கவாக்கியோ நீங்கள் இந்த ஸ்டூபிட் ஓல்டு மெமரிஸை பற்றி இங்கே சொல்கிறதுக்காக வரலன்றது எனக்கு நல்லாவே தெரியும், என்ன சொல்ல வரீங்களோ ஸ்ட்ரைட்டாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்க. அப்போ நம்ம நருட்டோ நம்ம 2 பேரும் கொஞ்சம் தனியாக பேசணும், சரி நீ கொஞ்சம் வெளியே போறியாமான்னு கிளாஸ் ரப்பை பார்த்து கேட்க. அப்போ நம்ம கிளாஸ் ரப் சரி சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறா. அப்படியே அவள் வெளியே போய்கிட்டு இருக்கும்போதே பொருட்டோவை போனதுக்காக நீங்கள் எனக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்க போறீங்களா அப்படின்னு சொல்லி கவாக்கி கேட்க. கிளாஸ் ரப்புக்கும் செம்ம ஷாக்கு. நம்ம நருட்டோவை ரிலாக்ஸ் கவாக்கி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, பொருட்டோ நல்லா தான் இருக்கான் அப்படின்னு சொல்ல. நம்ம கவாக்கி என்னதான் சொல்றீங்க அப்படின்னு சொல்ல. பொருட்டோடைய கார்மாவை யூஸ் பண்ணி அவன் திருப்பி உயிரோட வந்துட்டான் அப்படின்னு சொல்ல. அது ஒரு லாங் ஸ்டோரி, அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கான் அப்படின்ற விஷயத்த மட்டும் இப்போ நீ தெரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்னு நம்ம நருட்டோ சொல்ல. நம்ம கிளாஸ் இருப்போ என்னது பொருட்டோவை கவாக்கி கொண்டுட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கோட வெளியே போக. அப்போ நம்ம நருட்டோ நீ மட்டும் அங்கே இல்லை அப்படின்னா நாங்களாம் உயிரோட இருந்திருப்போமானே தெரியல, நான் பொருட்டோ செத்ததுக்காக இதை பற்றி பேசலை, நிஜமாலுமே உனக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி நருட்டோ சொல்ல. அதே மாதிரி தான் பொருட்டோவும் நீ ஒரு பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணியிருக்க அப்படின்னு சொன்னால், கவாக்கி நான் திருப்பி சொல்கிறேன்னு நினைக்காத, நீ இந்த இடத்த சேர்ந்தவன் கோனாகா வில்லேஜை சேர்ந்த எல்லாருமே என் ஃபேமிலி தான் இன்க்ளூடிங் யூ அப்படின்னு நம்ம நருட்டோ சொல்ல. சொல்லி முடிக்கிறதுக்காட்டி நம்ம ஈனோ நருட்டோவை கான்டாக்ட் பண்ணி, நருட்டோ நான் பேசுறது கேட்குதா அப்படின்னு சொல்ல. நருட்டோவோ சொல்லு ஈனோ எனக்கு கேட்குது அப்படின்னு சொல்ல. அப்படியே அங்கேருந்து கட் பண்ணி நம்ம சாஸ்கேவை காட்டுறாங்க. ஈனோ எங்கள் சாஸ்கே கிட்டேயும் லேப்ல அட்டாக் நடக்குது, அங்கே கோடு கூட இன்னொரு அன்ஐடென்டிஃபைட் பர்சன் இருக்காங்க, சீக்கிரமா போங்க அப்படின்னு நம்ம சாஸ்கே கிட்டையும் சொல்ல. நம்ம சாஸ்கே பதட்டமா வரத பார்த்து பொருட்டோ என்ன ஆச்சுன்னு கேட்க. அதுக்கு நம்ம சாஸ்கேவும் லேப்ல அட்டாக் நடக்குது, வா சீக்கிரமா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்கேவும் பொருட்டோவும் கிளம்ப. இங்க அப்படியே நம்ம நருட்டோ சாரி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு இங்கே இருங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். அப்போ நம்ம கிளாஸ் ரெப் நருட்டோவை பார்த்து பொருட்டோ எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்க. நருட்டோவா நீ அவனுக்கு ஒன்றும் இல்லைம்மா, நீ ஒன்றும் பயப்பட தேவையில்ல, அவன் இப்போதைக்கு நல்லா தான் இருக்கான் அப்படின்னு சொல்ல. நருட்டோ அங்கேருந்து வேக வேகமாக கிளம்ப. நருட்டோ அங்கேருந்து கிளம்புறத பார்த்து கவாக்கி அவன் கார்மா மார்க்கே பார்க்க. அங்கேருந்து அப்படியே கட் பண்ணி நம்ம லேபை காட்டுறாங்க. லேப்ல நம்ம ஷிகமாரோவை காட்டுறாங்க. நம்ம ஷிகமாரோவை ஷேடோ பொசிஷன் ஜுட்சு யூஸ் பண்ணி எய்டாவை தடுக்க பார்க்குறா. அப்போ நம்ம எய்டா உன்னால என்ன அட்டாக் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்ல. நம்ம ஷிகமாரோ ஷாக் ஆகுறான். அப்போ இந்த ஜுட்சுவால எனக்கு எந்த ஒரு டேமேஜ் ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எய்டா கேட்க. பரவாயில்ல, இந்த ஜுட்சு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு, என் மேலே கேஸ்ட் ஆயிருக்கு, ஆனால் என்னால் நகரவும் முடியலை, பரவாயில்ல இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு அப்படின்னு சொல்லி எய்டா பேச. அப்போ ஷிகமாருவோ இப்போ என்ன பண்ணான்னு தெரியல, எனக்கு ஒரு வியர்டான ஃபீலிங் இருக்கு, இது என்னதான் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு ஷிகமாரு பேச. இது எனக்கு மட்டும் இல்லை டெல்டாக்கும் இதே மாதிரி தான் இருக்கு போல அப்படின்னு நம்ம ஷிகமாரு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஷிகமாரு ஈனோவை கான்டாக்ட் பண்ணி நானும் அம்மாடா வாய் அசைக்காம பேசிக்க முடியுமா மைண்டுக்குள்ளேயா அப்படின்னு சொல்லி கேட்க. அதுக்கு நம்ம ஈனோ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாடாவுடைய மைண்டை ஷிகமாரோட மைண்டோட லிங்க் பண்றா. அம்மாடோ நான் பேசுறது கேக்குதா அப்படின்னு கேட்க. ஷிகமாருவோ கேக்குதுன்னு எந்த ஒரு ரியாக்ஷனும் பண்ணாத, நம்ம பேசுறது வெளியா இருக்கும் கேட்காது, மைண்டுக்குள்ள மட்டும் தான் பேசிக்க போறோம் அப்படின்னு சொல்ல. என் முன்னாடி நிக்கிறாளே இவ யாரு, இவளுடைய பவர்ஸ் என்ன, இவளுடைய பவர்ஸ் எப்படி நான் ஓவர் கம் பண்றது அப்படின்றத மட்டும் நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஷிகமாரு கேட்க. அவளுடைய பேர் எய்டா, அவளுடைய அட்டாக்ல நீ எப்பயோ மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்மாடாவோ சொல்ல. நம்மளே நினைச்சாலும் அந்த அட்டாக்ல இருந்து வெளியவும் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எய்டா அவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்னு சொல்ல. நம்ம ஷிகமாரு என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ஷிகமாரு ஷாக் ஆக. நான் சொல்றது உனக்கு ரெடிகுலஸா இருக்கலாம், ஆல்ரெடி நம்மளை அன்கான்ஷியஸா கட்டுப்படுத்திக்கிட்டு தான் இருக்கா அப்படின்னு சொல்ல. அது எந்த ஜென்டரா இருந்தாலும் சரி அந்த எபிலிட்டில இருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்ல. ஈவன் நீ நானு டெல்டாவால கூட அந்த எபிலிட்டில இருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு அவன் சொல்ல. அப்படியே நம்ம டெல்டாவை காட்டுறாங்க. நம்ம டெல்டாவோ வாவ் இவன் என்ன இவ்வளவு கியூட்டா இருக்கா அப்படின்னு சொல்ல. அப்போ உடனே நம்ம ஷிகமாரு நீ சொல்றதெல்லாம் உண்மைதானா, நீ இன்னும் விளையாடலையே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி கேட்க. இதெல்லாம் எப்படி நடக்கும், இந்த மாதிரி ஒரு நடக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஷிகமாரு கேட்க. அதுக்கு நம்ம அம்மாடாவோ நம்மளுடைய எபிலிட்டிஸ் நம்ம மேல
ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னாலே வெர்டிகோன்ற ஒரு ஃபீவர் வந்துடும். இதனால ஒவ்வொரு ஆளுக்கும் டிஃப்ரெண்டான மசில் டென்ஷன்ஸ் ஏற்படும். அதோடைய ஒரு சாம்பிளை தான் நீ டெல்டா வடிவத்தில் பார்க்குற அப்படின்னு சொல்ல அம்மாடா சொல்லி முடிக்க, இந்த பவர் எப்படி தான் கவுண்டர் பண்ணுறது அப்படின்னு நம்ம சிக்கமாரு கேட்க, அதுக்கு நம்ம அம்மாடா ஒன்ஸ் நீ அவளுடைய பவருக்கே மாட்டிக்கிட்ட அப்படின்னா அதுலேருந்து தப்பிக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்ல, இந்த பவர்ஸ் அவனை எய்டா கண்ட்ரோல் பண்ணி யூஸ் பண்ணல, அன்கான்ஷியஸாகவே மற்றவங்களுடைய எபிலிட்டிஸ் வந்து இவருடைய எபிலிட்டி இந்த மாதிரி தான் பண்ணும், அதை நம்ம எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல, ஒன்ஸ் நீ இதில் வந்து மாட்டிக்கிட்ட அப்படின்னாலே எய்டா சாகிற வரைக்கும் இந்த எபிலிட்டி உன்னை விட்டு போகவே போகாது அப்படின்னு சொல்ல, அப்போ நம்ம சிக்கமாருவோ உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் இந்த எபிலிட்டி ஒர்க் ஆகுமா, அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை அவளை போட்டு தள்ளிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிக்கமாரு தாக்க போக, அப்போ நம்ம அம்மாடாவோ நீ அவளை கொல்ல போறியா, சரி முடிஞ்சா அதையும் தான் ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்ல, சிக்கமாரு எய்டாவை குணாய் வச்சு குத்த போகும்போது நம்ம சிக்கமாருவால் ஓரளவுக்கு மேலே அவகிட்ட நெருங்கவே முடியல. என்னதான் நம்ம சிக்கமாரு அவனுடைய லிமிட்ஸை புஷ் பண்ணி எய்டாவை தாக்க முயற்சி பண்ணாலும் அவனால் எய்டா மேலே ஒரு கீரல் கூட போட முடியாத நின்றுட்டு இருப்பான். ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் குணாயை கீழே போட்டுற, நான் தான் அவங்ககிட்ட அப்பயே சொன்னல சிக்கமாரு, உன்னால் அவளை எதுவுமே பண்ண முடியாது, அவளுடைய எபிலிட்டி உன்னை அன்கான்ஷியஸாக கண்ட்ரோல் பண்ணுற வரைக்கும் உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு அப்படின்னு சொல்லி அம்மாடா சொல்ல, இங்கே நம்ம கோடு அப்படியே மெதுவாக எழுந்திரிச்சு நீ வரத்துக்கு இவ்வளோ நேரமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்போ நம்ம கோடு போய் அம்மாடாவை பிடிச்சி நீ என் லிமிட்டஸை எடுப்பியா மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவனும் என்னால் அதெல்லாம் பண்ண முடியாது, இதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்ல, இப்படி அவன் சொன்ன உடனே நம்ம கோடை மெதுவாக அம்மாடாவை டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்படி அவன் டார்ச்சர் பண்ண ஆரம்பித்த உடனே சிக்கமாருக்கு அம்மாடா சொன்னது ஞாபகம் வருது, நீயும் நருட்டோ வேணா அவன் கொடுக்குற டார்ச்சர்லாம் தாங்கலாம், பட் என்னால் அப்படிலாம் முடியாது, ஒரு அளவுக்கு மேலே அவனுடைய டார்ச்சர் என்னால் தாங்க முடியல, நான் லிமிட்டை ரிமூவ் பண்ணிடுவேன் அப்படின்னு அவன் சொன்னது ஞாபகம் வர, எய்டா உன்னுடைய மோட்டிவ் தான் என்ன அப்படின்னு சிக்கமாரு கேட்க, நம்ம சிக்கமாருவோ உனக்கு இந்த வில்லேஜ் மேலே ஏதாவது காண்டு இருக்கா, அது சேர்ந்து இந்த வில்லேஜ் அழிக்க ட்ரை பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த வில்லேஜ் அழிக்கணும்னு கூட தான் ஆசைப்படுறானே தவிர எனக்கு இதுல ஒரு இன்ட்ரெஸ்டும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அப்போ எதுக்காக நீ கோடு கூட சேர்ந்து இந்த வில்லேஜ் அழிக்கிறதுக்கு நீ அவனுக்கு ஹெல்ப் பண்ற அப்படின்னு சொல்ல, அப்போ அதுக்கு அவளோ உங்கள்கிட்ட சொல்றதுக்கு என்ன சிக்கமாரு டியர், ஐ வில் லைக் திஸ் கவாக்கி அப்படின்னு சொல்ல, அப்போ நம்ம சிக்கமாருக்கும் அம்மாடாக்கும் செம்ம ஷாக்கு. அப்போ நம்ம எய்டா ஐயோ நான் சொல்லிட்டேனேன்னு சொல்லி ஷாக்காக, இந்த விஷயத்துல கோடு எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்ல, அதனால அவனுடைய பவர்ஸை ரீகெயின் பண்ற வரைக்கும் நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்ல, அப்போ நம்ம சிக்கமாரோ சரி ஓகே எய்டா எதுக்காக வந்திருக்கா அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிச்சு, நம்ம பிளானை சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வரான். அப்போ உடனே சிக்கமாரு ஈனோவை கான்டாக்ட் பண்ணி, நான் பேட்டிலுக்கு ஹெல்ப்பு கூப்பிட்ட யாருமே இங்கே வர வேணாம் இன்க்ளூடிங் நருட்டோ அண்ட் சாஸ்கே அப்படின்னு சொல்லி சிக்கமாரு சொல்ல, உன்னால் அங்கே ஸ்பேஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ஈனோவை கேட்க, அப்போ நம்ம சிக்கமாரு நீ என்னை நம்பி ஈனோ, என்னால் இதை ஹேண்டில் பண்ண முடியும், இந்த ப்ராப்ளத்தை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அப்போ நம்ம எய்டா நீ நினைக்கிறது எனக்கு நல்லாவே புரியுது சிக்கமாரு, நீ என்னை ஒரு முட்டாளுன்னு தானே நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அப்போ நம்ம சிக்கமாரு அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை எய்டா, நான் உன்னுடைய ஃபீலிங்ஸை மதிச்சு உனக்கு நான் ஒரு முக்கியமான ப்ரப்போசலை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சிக்கமாரு சொல்ல, அது என்ன ப்ரப்போசல் அப்படின்னு சொல்லி நம்ம எய்டா கேட்க, அதுக்கு நம்ம சிக்கமாரு நீ ஏன் பக்கம் வந்துடுறியா, எங்க கூட நீ சேர்ந்தன அப்படின்னா நீ இந்த வில்லேஜில் ஒரு ஆளாயிடுவ, அப்புறம் நீ எப்போ வேணா கவாக்கி கூட இன்ட்ராக்ட் ஆகலாம், அப்படி நீ இன்ட்ராக்ட் ஆகி பேசிக்கிட்டு இருக்கும்போது உன்னுடைய ஃபீலிங்ஸை நீயே கவாக்கி கிட்ட சொல்லலாமே அப்படின்னு சொல்லிட்டு சிக்கமாரு சொல்ல, அப்படியே நம்ம கோடு திரும்பி பார்த்து என்ன சாமி நடக்குதுங்க அப்படின்னு பார்க்கறதோட இந்த சாப்டரை முடிச்சுக்கலாம். நம்ம சேனல் லைக்கை போட்டு இந்த வீடியோக்கு ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுருங்க. நெக்ஸ்ட் சாப்டர் வேணும் அப்படின்னா மறக்காமல் அந்த 100 லைக்ஸ் டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு கமெண்ட்டில் நெக்ஸ்ட் சாப்டர் அப்படின்னு மட்டும் கமெண்ட்டை போட்டுருங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.